காலை வணக்கம். நாம் இன்று மிகவும் சிறப்பாகவும் பெருமையாகவும் 54வது விளையாட்டு நாள் விழாவை கொண்டாடி வருகின்றோம். இந்த விழாவிற்கு நம் அழைப்பினை ஏற்று பல்வேறு வேலைப்பழிவிற்கு இடையிலும் இங்கே வருகை புரிந்து நம்மையெல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் கல்லூரியின் செயலர் திரு RS வெங்கடேஷ் BABL ஐயா அவர்களை நமது கல்லூரி சார்பாக வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். தன்னுடைய வேலைப்பொழுவின் காரணமாக வெளியே சென்றிருப்பதால் சற்று நேரத்தில் இங்கு வந்து நம்முடைய இணையக்கூடிய நம்முடைய தாளாளர் திரு S மாரிமுத்து BABL ஐயா அவர்களையும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஏற்கனவே பணி செய்து கிடப்பதே என்ற வாக்கியத்திற்கு இணங்க நமது கல்லூரியின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு புதுகலமாய் விளக்கும் என்னுடைய ஆசிரியர் சகோதரிகளையும் வருக வருகை என்று வரவேற்கிறேன். இப்படை தோல்வி எப்படை வெல்லும், எதிர்கால இந்தியாவாக எதிர்கால சமுதாயமாக அனைத்து பட்டாம்பூச்சியையும் ஒரே இடத்தில் வைத்தது போல் லட்சியம் என்னும் வானில் சிறகை விரித்து பறக்கக்கூடிய என் இனிய மாணவ கண்மணிகளையும் வருக வருகை என்று வரவேற்கின்றேன். பெயர் சொன்னால் போதும் தரம் எளிதில் விளங்கும் என்பது போல் பழனி என்றாலே முருகனும் அதற்கடுத்து பஞ்சாமிர்தம் தான். அதேபோல் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலைக்கல்லூரி என்றாலே இந்தியாவே அறியும் கபடிக்கு சிறந்த பிளேயர்ஸ் இங்கேதான் இருக்கிறார்கள் என்று. என் மாணவியரின் விளையாட்டு சாதனை பற்றி ஒரு சில துளிகள் நான் நம்முடைய செயலர்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகின்றேன். நமது பள்ளி இருப்பது ஒரு ரிமோட்டான ஏரியா. இந்திய வரைபடத்தில் ஒரு ஓரமாக இருந்தாலும் ஓரமாக ஒதுக்கிவிடாமல் நம்முடைய விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தீராத பயிற்சியால் இந்தியாவையே திரும்பி வைத்திருக்கக்கூடிய இந்த கபடி பிளேயர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 7 வருடமாக தொடர்ந்து சீஃப் மினிஸ்டர் டிராஃபியை நமது மாணவிகள் வென்றிருக்கின்றார்கள். தொடர்ந்து 16 வருடம் பல்கலைக்கழகத்தில் வென்றிருக்கின்றார்கள். டெல்லி குடியரசு விழாவில் நமது மாணவியர் பங்கேற்றிருக்கின்றார்கள். அதேபோல் சிறையில் நடைபெற்றுள்ள சுதந்திர தின அணிவகுப்பிலும் நம் மாணவியர் பங்கேற்பு, தென்னிந்திய அளவிலான கபடி போட்டியில் வெற்றி, பாராசூட் கிளைம் பயிற்சியிலும் வெற்றி. அதேபோல் கல்வியில் மட்டுமல்லாமல் விளையாட்டுத்துறை மூலமாக சென்ட்ரல் ரயில்வேஸ் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு வருடமும் குறைந்தது 6 to 7 மாணவிகள் தொடர்ந்து தேர்வு செய்து வருகிறார் என்பதை நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். வேலை வாய்ப்பு என்றவுடன் எனக்கு ஒருவரை பற்றி நான் குறிப்பிட வேண்டும். சௌந்தர்யா முதலில் ஆங்கில பிரிவில் இங்கு UG சேர்ந்தார். 3 ஆண்டுகளில் மிகவும் சிறப்பாக கபடி விளையாண்டு கபடியில் பெரும் பெயர் பெற்றார். மீண்டும் இதே கல்லூரியில் PG MA இங்கிலீஷ் ஜாயின் பண்ணார். அதையும் முடிச்சிட்டாரு. அப்போவும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. அதற்கு பின்னும் அவர் நமது கல்லூரியை விட்டு அவருக்கு செல்ல மனமில்லை. ஆங்கிலத்தில் அதற்கு உயர்ந்த MPhil முன்னாடி இருந்தது, இப்பொழுது இல்லை. என்ன செய்வது என்று யோசித்து ஏதாவது ஒரு முதுகலையில் நான் இக்கல்லூரியிலே பயில்வேன் என்று தமிழ் துறையை தேர்ந்தெடுத்து இப்பொழுது தமிழ் துறையில் சேர்ந்து பயின்று அவருடைய அந்த உயர்ந்த எண்ணமான கண்டிப்பாக நான் ரயில்வேயில் வேலையில் சேர்வேன் என்ற அவருடைய நம்பிக்கையை நேற்று அவர் நிறைவேற்றியிருக்கின்றார். 2 நாட்கள் முன்பு தான் அவருக்கு சென்ட்ரல் ரயில்வேயில் இருந்து போஸ்டிங் கிடைத்துள்ளது என்பதை பெருமையாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் எங்களுடைய மாணவியர் காஷ்மீருக்கு கபடி போட்டிக்கு சென்ற பொழுது அங்குள்ள காஷ்மீர் கவர்மெண்ட் காலேஜ் உள்ள முதல்வர் நம்முடைய பிள்ளைகளின் திறமையால் ஈர்க்கப்பட்டு ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU, அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ள அவர்கள் அழைத்தார்கள். அவருடைய விருப்பத்திற்கு இணங்க நமது கல்லூரியும் காஷ்மீருடைய கவர்மெண்ட் காலேஜும் சேர்ந்து ஒரு MOU போடப்பட்டு ஆன்லைன் ப்ரோக்ராம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என் மாணவியர் எங்கு சென்றாலும் கண்டிப்பாக வெற்றி கனியை பறித்து வருவர். கண்டிப்பாக அது 1வது இடமாக இருக்கும், மிகவும் ரேராக 2வது இடமாக இருக்கும். 2வது இடத்தை பெற்று வரும்போதெல்லாம் ஒரு அறைக்கு வரும்பொழுது ஒரு சோகமாக வடிவத்தில் வருவார்கள். ஏனென்றால் முதல் பரிசு கிட்டவில்லை என்று. அப்போது நான் சொல்வேன், வீழ்வதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்கு அல்ல. நீங்கள் அழக்கூடாது. நீங்கள் எல்லாம் சிங்க பெண்கள். விழுந்த வேகத்தில் எழுந்து அடுத்து என்ன நடக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும் என்று கூறுவேன். உடனே சந்தோஷமும் சேர்ந்து
அடுத்த ஒரு 6 மாத காலம் பயிற்சி பெற்று மீண்டும் அதே போட்டியில் வேறொரு கல்லூரியில் கண்டிப்பாக முதல் பரிசை தட்டி வருவார்கள். எனவே இவ்வளவு சாதனைகள் எங்கள் மாணவர்கள் மேற்கொண்டாலும் அதற்கு ஒரு முதுகெலும்பாக ஒரு பக்கபலமாக இருப்பது நம்மளுடைய நிர்வாகம்தான். எனவே மாணவர்களுடைய கல்வி புலமையாக இருந்தாலும் சரி அல்லது விளையாட்டுத்துறையாக்கூடிய தேவையானாலும் சரி எதை கேட்டாலும் உடனடியாக நம்மளது ஜேசி சார் சரி டிசி சார் அப்போ இருக்கக்கூடிய அனைவருமே நம்முடைய தேவையை நிறைவேற்றி தருவார்கள். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இப்பொழுது நமது மாணவர்களுக்கு வகுப்பறைகள் சற்றே குறைவாக இருக்குது என்று கூறினோம். இது ஒரு 4 வருடமாக கூறிக்கொண்டிருந்தோம். இப்பொழுது அது நிறைவேறிவிட்டது. 28 வகுப்பறைகள் இப்பொழுது தமிழ்துறைக்கு மேலாக 2 மாடி கட்டிடம் ஒன்று நடைபெற்று வருகின்றது. அதேபோல் விளையாட்டுத்துறையில் இன்னும் நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக உள் விளையாட்டு அரங்கம், அதாவது இண்டோர் ஸ்டேடியம் என்று கூறுவார்கள், சுமார் 5 கோடி மதிப்பளவில் ஏசி வைத்து உள்ளேயே ஒரு 5-6 கோர்ட் மாதிரி வைத்து மிகவும் பிரம்மாண்டமாக அது வரப்போகின்றது. வெகு விரைவில் வந்துவிடும். எந்த இடம் என்றால் ஹாஸ்டலுக்கு பின்னால் கூடிய அந்த இடத்தில் அந்த மிக பிரம்மாண்டமான ஒரு இண்டோர் ஸ்டேடியம் வரப்போகின்றது. அதோடு சேர்ந்து 400 மீட்டர் ஓட்டப்பந்தய அந்த தடக்களமும் நமக்கு ரெடியாகி வருகின்றது. இங்கிருந்து அங்கு செல்வதற்கு தார் சாலை, அதாவது ஆங்கிலத்துறை அருகிலிருந்து விடுதி வரைக்கும் தார் சாலை அமைந்து குறிப்பாக நமது நிர்வாகம் ஒத்துக்கொண்டிருக்கின்றனர். எனவே நமக்கு இவ்வளவு சிறப்புகளையும் நாம் கேட்கும் போதெல்லாம் உதவி செய்யக்கூடிய நமது ஜேசி சார் டிசி சார் அவர்களுக்கு நமது கல்லூரி சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் ஆணையர் அலுவலகத்திலிருந்து நமது ஆணையர் அவர்கள் நமது கல்லூரியை விசிட் பண்ணும் பொழுது நமது ஸ்போர்ட்ஸ் மாணவியர் பயிற்சி மேற்கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒரு சில மாணவிகள் காலில் ஷூஸ் போடாமல் விளையாண்டுருந்தாங்க. அவங்க பார்த்துட்டு ஏன் காலில் ஷூஸ் போடல அந்த பொண்ணுங்க அமைதியாக இருந்தாங்க. அந்த விளையாண்ட கொஞ்சம் பேர் ரொம்ப தின்னா ஒல்லியாக இருந்தாங்க. நிறைய பேர் ஏமா நீங்களாம் சாப்பிடவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பார்த்துட்டு உடனே இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று கூறி நமது மாணவிகளுக்காக யூனிஃபார்ம், அவங்களுடைய யூனிஃபார்ம், அதை நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு காலையில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு சத்து வாய்ந்த உணவு வழங்க வேண்டும். ஷூஸ் இல்லாத பிள்ளைங்களுக்கு ஷூஸ் வழங்குவதற்காக நமது நிர்வாகம் நமது விளையாட்டுத்துறைக்காக ஒவ்வொரு வருடமும் 1 லட்சம் ஒதுக்கியுள்ளது என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதை வைத்து நம் மாணவர்களுக்கு சீருடை, ஷூஸ் மற்றும் உணவானது வழங்கப்பட்டு வருகின்றது. எனவே என் இனிய மாணவிகளே, இந்த வெற்றி பயணம் உங்களுக்கு நமது கல்லூரி சரித்திரத்தில் கண்டிப்பாக ஒவ்வொரு வருடமும் துவங்க வேண்டும். அதாவது வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு சிறிய வித்தியாசம்தான். கடமைக்கு செய்தால் அது தோல்வி, கடமையை மட்டும் செய்தால் அது வெற்றி. எனவே சோம்பி கிடந்தால் உங்களை சிலந்தையும் சிறைப்பிடிக்கும், எழுந்து நடந்தால் உங்களை இமயமும் வரவேற்கும். மற்றவர் தொட்ட உயரத்தை நீங்கள் உங்கள் இலக்காக நிர்ணயிக்காதீர்கள். மற்றவர்கள் தொட்ட உயரத்தை நீங்கள் உங்கள் இலக்காக நிர்ணயிக்காதீர்கள். நீங்கள் தொட்ட உயரத்தை மற்றவர்களுக்கு இலக்காக்குங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என்று கூறி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, madam. It's time to honor our chief guest. I request our madam principal to honor our secretary sir with a shawl and a small token of love from our side. Thank you, madam, and thank you, sir, for your acceptance. Igniting the minds of the sportsperson, I request our physical director, Captain Dr. R. Kalayarasi, to read the annual report. உலக மொழிகளின் தாயாய் பிறந்து சிறக்காமல் சிறந்தே பிறந்த எம் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். வழியாகி ஒளியாகி அன்பாகி அருளாகி ஆதியும் அந்தமுமாகி எந்நாளும் என்னை ஆளும் எம் இறைவன் முருகப் பெருமானுக்கு எம் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். பணி என்பது செய்கிற போது நேர்த்தியும் சிரத்தையும் அக்கறையும் இருந்தால் பணியே தியானம், பணியே வழிபாடு, பணியே பிரார்த்தனை. பணி பலருக்கு பாரம், சிலருக்கு துலாபாரம். அத்தகைய துலாபாரமாய் இருந்து நம்மை உயர்த்தி கல்லூரியின் வளர்ச்சிக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்திட்ட துணை ஆணையர் ஐயா
திருமிகு ராசா வெங்கடேஷ் ஐயா அவர்களுக்கு எனது பணிவின் வணக்கங்கள். எண்ணங்கள் தான் நம் வாழ்வை மாற்றும் வண்ணங்கள். நம்மில் வேற்றுமை களைந்து தங்களின் ஊக்கமான வார்த்தைகளால் என்றும் நம் அனைவருக்கும் ஒரே குடும்பமாய் சகோதர சகோதரிகளாய் வழிநடத்தி கொண்டிருக்கும் பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் வீற்றிருக்கும் முதல்வர் முனைவர் திருமதி நா. புவனேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் எனது அன்பின் வணக்கம். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நட்டல், பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்க ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் கனவை இக்கல்லூரியில் நினைவாக்கி என்றும் கல்வி பணியாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் ஆசிரியரல்லாத பணியாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கங்கள். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கப்படும் என்னும் வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க தங்களது முயற்சியாலும் பயிற்சியாலும் தோல்விக்கு தோல்வியை கொடுத்து இன்று மட்டும் இல்லாமல் எந்நாளும் இந்தியாவின் தேவையெல்லாம் இரும்பு போன்ற தசைகளும் எஃகு போன்ற நரம்புகளும் கொண்ட வலிமை வாய்ந்த இளைஞர்கள் என்னும் விவேகானந்தரின் வாய்மொழிக்கேற்ப சாதனை பெண்களாய் வீற்றிருக்கும் விளையாட்டு வீராங்கனைகளுக்கும் தேசிய மாணவர் படை மாணவிகளுக்கும் மற்றும் எனது அருமை மாணவ கண்மணிகளுக்கும் எனது காலை வணக்கம். என் பணியினை தோளோடு தோள் நின்று பகிர்ந்து கொள்ளும் பயிற்றுனர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை உரித்தாக்குகிறேன். மேலும் பத்திரிகை மற்றும் புகைப்பட அன்பர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரின் அருளோடு இக்கல்வியாண்டின் விளையாட்டுத்துறை நிகழ்த்திய சாதனைகளை பகிர்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எமது கல்லூரியின் 7 பேராசிரியர்கள் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றதன் காரணமாக மாநில அளவிலான போட்டிகளில் விளையாட தகுதி பெற்றனர். 16/7/23 முதல் 19/7/23 வரை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கையுந்து பந்து போட்டியில் திண்டுக்கல் மாவட்ட அரசு ஊழியர்கள் பிரிவில் கையுந்து பந்து போட்டியில் பங்கேற்றனர். பேராசிரியர்கள் முனைவர் கா. திருமகள் உதவி பேராசிரியர் தமிழ்துறை, முனைவர் நா. லக்ஷ்மி உதவி பேராசிரியர் தமிழ்துறை, முனைவர் கா. மீனா உதவி பேராசிரியர் கணிதத்துறை, முனைவர் ரா. வசந்தி உதவி பேராசிரியர் கணிதத்துறை, திருமதி ஆ. மேனகாதேவி உதவி பேராசிரியர் வேதியியல் துறை, முனைவர் அனுஜா உதவி பேராசிரியர் கணிதத்துறை, முனைவர் ரா. கலையரசி உடற்கல்வி இயக்குனர் உடற்கல்வித்துறை. 25/7/2023 அன்று போதைப் பொருள் ஒழிப்புத்துறை திண்டுக்கல் சார்பாக நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் நமது கல்லூரியின் மஞ்சுளா தேவி இளங்கலை 1ஆம் ஆண்டு கணிதம், சத்யஜோதி இளங்கலை 1ஆம் ஆண்டு தமிழ்துறை மாணவிகள் முதல் மற்றும் 2ஆம் இடம் பெற்று சாதனை படைத்தனர். 12/8/2023 முதல் 14/8/23 வரை மதுரை மங்கையர்க்கரசி கல்லூரியில் நடைபெற்ற மாநில அளவிலான கையுந்து பந்து போட்டியில் நமது கல்லூரி அணி கலந்து கொண்டது. 31/8/2023 அன்று எய்ட்ஸ் விழிப்புணர்வு திண்டுக்கல் சார்பாக நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் நமது கல்லூரியில் 5 தடகள வீராங்கனைகள் பரிசு பெற்றனர். ஜி. ஜெயஸ்ரீ இளங்கலை 2ஆம் ஆண்டு ஆங்கிலம் 2ஆம் இடமும், எஸ். மஞ்சுளா தேவி இளங்கலை 1ஆம் ஆண்டு கணிதத்துறை மாணவி 5ஆம் இடமும், எஸ். மீனா இளங்கலை 2ஆம் ஆண்டு தமிழ்துறை மாணவி 6ஆம் இடமும், எஸ். சத்யஜோதி இளங்கலை 1ஆம் ஆண்டு தமிழ்துறை மாணவி 7ஆம் இடமும், ஹெச். கிருஷ்ணவேணி இளங்கலை 1ஆம் ஆண்டு தமிழ்துறை மாணவி 9ஆம் இடமும் பெற்றனர். 3/9/2023 அன்று ஆய்க்குடி விவேகானந்தா பள்ளியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டியில் நமது கல்லூரியின் சிலம்ப வீராங்கனைகள் பல்வேறு போட்டிகளில் பரிசு பெற்று ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்றனர். வா. தீபிகா இளங்கலை 3ஆம் ஆண்டு இளைஞர், கா. பிருந்தா இளங்கலை 3ஆம் ஆண்டு கணிதம், வா. சா. ராகவி இளங்கலை 2ஆம் ஆண்டு வேதியியல், வே. நித்யஸ்ரீ இளங்கலை 3ஆம் ஆண்டு கணிதம், பா. மதுஸ்ரீ இளங்கலை 2ஆம் ஆண்டு வேதியியல், சா. யாழினி இளங்கலை 3ஆம் ஆண்டு பொருளியல், பா. விஜயபாரதி இளங்கலை 2ஆம் ஆண்டு வேதியியல், சே. தேவதர்ஷினி இளங்கலை 2ஆம் ஆண்டு வேதியியல், ரா. ரம்யாவதி 2ஆம் ஆண்டு இளங்கலை ஆங்கிலம். 7/9/2023 மற்றும் 8/9/2023 ஆகிய தேதிகளில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளுக்கு இடையேயான கபடி போட்டி ஒட்டஞ்சத்திரம் சக்தி கல்லூரியில் நடைபெற்றது. இப்போட்டியில் நமது கல்லூரி அணி 2ஆம் இடம் பெற்றது.
முதுகலை 2ஆம் ஆண்டு ஆங்கிலம், என் பூமிகா இளங்கலை 3ஆம் ஆண்டு ஆங்கிலம், ஜி ஜெயஸ்ரீ இளங்கலை 2ஆம் ஆண்டு ஆங்கிலம், கேத்ரின் ஆன்சி இளங்கலை 1ஆம் ஆண்டு ஆங்கிலம், ஆர் சௌந்தர்யா முதுகலை 1ஆம் ஆண்டு தமிழ் ஆகிய மாணவிகள் பல்கலைக்கழக கபடி அணிக்காக தெரிவு செய்யப்பட்டு 26/11/23 முதல் 28/11/23 வரை காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கபடி போட்டியில் பங்கேற்று 2ஆம் இடம் பெற்று சாதனை படைத்தது. மேற்கண்ட வெற்றியின் மூலம் நமது பல்கலைக்கழக அணி அகில இந்திய அளவிலான பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான போட்டியில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்தது. 28/1/24 முதல் 3/2/24 வரை குரு காசி பல்கலைக்கழகம் பாத்திண்டா பஞ்சாபில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான போட்டியில் நமது பல்கலைக்கழக அணி பங்கேற்று சிறப்பிற்குரியது. 14/9/23 முதல் 15/9/23 ஆகிய தேதிகளில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளுக்கு இடையேயான கோகோ போட்டி பெரியகுளம் திரவியம் கல்லூரியில் நடைபெற்றது. இப்போட்டியில் நமது கல்லூரி அணி 2ஆம் இடம் பெற்றது. ஆர் சத்யா இளங்கலை 3ஆம் ஆண்டு தமிழ், எஸ் மீனா இளங்கலை 2ஆம் ஆண்டு தமிழ், எஸ் சத்யஜோதி இளங்கலை 1ஆம் ஆண்டு தமிழ் ஆகிய மாணவிகள் பல்கலைக்கழக அணிக்காக தெரிவு செய்யப்பட்டு 26/12/23 முதல் 30/12/23 வரை மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூரில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கொக்கோ போட்டியில் பங்கேற்று காலிறுதி வரை முன்னேறியது சிறப்பிற்குரியது. 6/10/23 முதல் 7/10/23 ஆகிய தேதிகளில் அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளுக்கு இடையேயான பூப்பந்து போட்டி நமது கல்லூரியில் நடைபெற்றது. இப்போட்டியில் நமது கல்லூரி முதலிடம் பெற்று சாதனை படைத்தது. மேலும் நமது கல்லூரியின் டி மேகலை இளங்கலை 3ஆம் ஆண்டு பொருளியல், டி சிவதர்ஷினி இளங்கலை 3ஆம் ஆண்டு தமிழ், ஜே கவிஞதர்ஷினி இளங்கலை 2ஆம் ஆண்டு இயற்பியல், எஸ் தேவதர்ஷினி இளங்கலை 2ஆம் ஆண்டு வேதியியல் ஆகிய மாணவிகள் அடங்கிய பல்கலைக்கழக அணி 21/3/24 முதல் 24/3/24 வரை திண்டுக்கல் PSNA கல்லூரியில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான போட்டியில் பங்கேற்றது சிறப்பிற்குரியது. 15/10/23 மற்றும் 16/10/23 ஆகிய தேதிகளில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளுக்கு இடையேயான கைப்பந்து போட்டி பான்செக்கர்ஸ் கல்லூரியில் நடைபெற்றது. இப்போட்டியில் நமது கல்லூரி அணி 4ஆம் இடம் பெற்றது. ஆர் கீர்த்தனா 2ஆம் ஆண்டு இளங்கலை இயற்பியல் துறை மாணவி பல்கலைக்கழக கைப்பந்து அணிக்காக தெரிவு செய்யப்பட்டு 11/1/24 முதல் 14/1/24 வரை சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான போட்டியில் பங்கேற்றனர். டி தாரணி 3ஆம் ஆண்டு இளங்கலை வேதியியல் துறை மாணவி பல்கலைக்கழக யோகா அணியில் இடம்பெற்று 1/12/23 முதல் 5/12/23 வரை திருச்சி கொங்கு நாடு பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான போட்டியில் பங்கேற்றனர். நமது கல்லூரியின் உடற்கல்வித்துறை சார்பாக 12/1/24 அன்று மாவட்ட அளவிலான 108 முறை சூரிய நமஸ்காரம் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். 26/10/23 மற்றும் 27/10/23 ஆகிய தேதிகளில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளுக்கு இடையேயான கையுந்து பந்து போட்டி தேனி நாடார் சரஸ்வதி கல்லூரியில் நடைபெற்றது. இப்போட்டியில் நமது கல்லூரி அணி 3ஆம் இடம் பெற்றது. வி விஷ்ணுபிரியா 3ஆம் ஆண்டு இளங்கலை ஆங்கிலம், எம் நாகஜோதி இளங்கலை 3ஆம் ஆண்டு தமிழ் ஆகிய மாணவிகள் பல்கலைக்கழக கையுந்து பந்து அணிக்காக தெரிவு செய்யப்பட்டு 28/12/23 முதல் 31/12/23 வரை ஸ்ரீ மகிழா பத்மாவதி விஸ்வ வித்யாலயம் பல்கலைக்கழகம் திருப்பதியில் நடைபெற்ற போட்டியில் பங்கேற்றனர். எம் ராஜராஜேஸ்வரி 2ஆம் ஆண்டு இளங்கலை தமிழ்துறை மாணவி அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் கால்பந்து அணிக்காக தெரிவு செய்யப்பட்டு 28/12/23 முதல் 31/12/23 வரை கேலிக்கட் பல்கலைக்கழகம் கேலிக்கட்டில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான போட்டியில் பங்கேற்றனர். 28/11/2023 அன்று பெங்களூருவில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்ப போட்டியில் நமது கல்லூரியின் சிலம்ப அணி சிறப்பாக விளையாடி ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பெற்றது சிறப்புக்குரியது. 15/2/2024 மற்றும் 16/2/2024 ஆகிய தேதிகளில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் தடகள போட்டி பெரியகுளம் திரவியம் கல்லூரியில் நடைபெற்றது. இப்போட்டியில் ஆர் சந்தியா 3ஆம் ஆண்டு இளங்கலை தமிழ்துறை மாணவி உயரம் தாண்டுதல், 100 மீட்டர் தடை தாண்டுதல் ஆகிய போட்டிகளில் முதலிடம் பெற்று
தனிநபர் சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்றார். இந்த கல்வியாண்டில் மாணவிகள் இத்துணை சாதனை புரிய நமது நிர்வாகத்தின் சார்பாக பல்வேறு உதவிகளை நல்கி வரும் இணை ஆணையர் ஐயா மற்றும் துணை ஆணையர் ஐயா அவர்களுக்கு கல்லூரியின் உடற்கல்வித்துறை சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றியினை கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். Thanks, madam. Igniting the minds of each soul, stirring up the passion and strength with integrity and wish is the key element of success for every sports person. At this outset, I request our Secretary Sir to offer his wishes and blessings as his felicitation address. அனைவருக்கும் வணக்கம். நமது கல்லூரியின் 54வது விளையாட்டு நாள் விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கல்லூரி பாரம்பரியமாகவே விளையாட்டில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதோடு அதில் முன்னுதாரணமாகவும் மற்ற கல்லூரிகளுக்கு முன்னுதாரணமாகவும் விளக்கிக் கொண்டிருக்கின்ற என்பதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது தொடர வேண்டும். உங்களோட ஒத்துழைப்போடு நிர்வாகத்தின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக தொடர்ந்து செய்வோம் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். இன்றைய நிர்வாகம் விளையாட்டுக்கும் கல்விக்கும் குறிப்பாக பெண் கல்விக்கும் தற்போதைய தமிழ்நாடு அரசு எடுத்துக்கொள்கின்ற முயற்சிக்கு பக்கபலமாக இந்த கல்லூரி நிர்வாகமும் செயல்படும் என்பதை மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்.